ஸ்டேஜ் 3. அதாவது ஸ்டேஜ் 1 டவுட்ஃபுல், ஸ்டேஜ் 2 மைல்டு வெரைட்டி. அதாவது மூட்டு தேய்மானம் செட்டின் ஆகிறது. பட் ஸ்டேஜ் 3ங்கிறது மாட்ரேட், அதாவது ஆல்ரெடி செட்டின் ஆகி ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு மூட்டு தேய்மானம் ப்ராக்ரஷன் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன ஆகும்னா போன்லேயும் சேஞ்சஸ் வரும். எலும்பு, அதாவது குருத்தெலும்புன்னு சொல்கிறது, கார்டிலேஜ், ஒரு போனுக்கு முக்கியமானது அந்த வலுவலுன்னு ஒரு கார்டிலேஜ் இருக்கும். இது ஸ்டேஜ் 2லலாம் நல்லா தான் இருக்கும். ஸ்டேஜ் 3ல கார்டிலேஜில் நல்லாவே டேமேஜ் வந்துடும். ஸோ ஸ்டேஜ் 3 கார்டிலேஜ் டேமேஜ் வித் மெனிஸ்கஸ் டேர். ஸோ இந்த ஸ்டேஜில் கிரேட் 1 டேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மெனிஸ்கஸில் கிரேட் 2 ஆர் கிரேட் 3 தான் இருக்கும். ஸோ ஸ்டேஜ் 3 ஆஃப் தேய்மானத்தில் முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம அந்த ஸ்டேஜில் தான் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறோன்னா, அகெயின் நான் சொன்ன மாதிரி ப்ரோட்டோகால் சேம் தான். எடுத்தோடனே மாத்திரை கொடுத்து பார்ப்போம். அதுக்கப்புறம் அலைன்மெண்ட் எக்ஸ்ரேன்னு ஒன்று எடுத்து பார்ப்போம். எலும்பு வந்து எவ்வளோ தூரம் அலைன் ஆகிருக்கு அப்படின்னு, அலைன்மெண்ட் மாறி இருக்குது அப்படின்னு பார்க்குறது. ஸோ இந்த ஸ்டேஜ் 3ல அலைன்மெண்ட் மாறி இருக்குன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு மாத்திரை இதெல்லாம் ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அலைன்மெண்ட் மாறலை ஆனால் ஸ்டேஜ் 3 தேய்மானம் இருக்குது அப்படின்னா வந்து என்ன பண்ணலாம்? இப்போ தான் இந்த ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷனுங்கிறது ஒன்று உள்ளே வருது. ஸோ ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷனுங்கிறது என்னது? ஒன்றும் இல்லைன்னா ஸ்டீராய்டு நம்ம நார்மலாக உடம்புல இருக்கிறது தான். பட் ஏன் இந்த ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷனை வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணோம் அப்படின்னா, ஸ்டீராய்டு வந்து அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சுங்கிற மாதிரி ஸ்டீராய்டு வந்து ஒரு நல்ல மெடிசன் தான். பட் அதுவும் ரொம்ப அதிகமாக கொடுத்தோம்னா எல்லாமே ப்ராப்ளம் ஆகும். ஸோ ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷனோட பெனிஃபிட்ஸ் என்னென்னா, ஸ்டேஜ் 3ல உங்கள் மூட்டில் வீக்கம் செட்டின் ஆகும். எலும்பு டேமேஜ், ஜவ்வு டேமேஜ் அண்ட் மூட்டை சுற்றி இருக்கிற அந்த சைனோவியல் ஃப்ளூயிடுன்னு அந்த ஃப்ளூயிடு வர அந்த மெம்பரேன் வந்து உங்களுக்கு வீக்கம் அடைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் யாருக்கெல்லாம் வந்து இந்த சர்ஜரி வில்லிங் இல்லை இப்போதைக்கு என்னால் பண்ணிக்க முடியாது, அதாவது இந்த கேமரா கீஹோல் சர்ஜரி என்னால் பண்ணிக்க முடியாது, இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு வழி இல்லாமல் இருக்கணும்னு இப்படி போஸ்ட்பான் பண்ணணும், அதாவது அதை தள்ளி போடணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு நம்ம வந்து இந்த ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் செலுத்தி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஜவ்வு கிழிவு கம்மியாக இருக்குது, எலும்பு டேமேஜும் கம்மியாக தான் இருக்குது, ஆனால் வீக்கம் நிறையா இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு ஸ்டீராய்டு வந்து ஒரு அருமையான ட்ரீட்மெண்ட், ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன். ஸோ இது போட்டோம்னா அகைன் இது வந்து ஒரு டெம்பரரி சொல்யூஷன். ஆனால் வந்து ஒரு 6 மாதம் டு 1 வருஷம் உங்களுக்கு அந்த மூட்டில் வலியை வந்து போஸ்ட்பான் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல இன்ஜெக்ஷன் இந்த ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன். பட் இந்த ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் அப்போ என்ன டாக்டர், நான் எல்லா வருஷமும் வருஷம் வந்து நான் ஸ்டீராய்டு போட்டுக்கிறேனே அப்படின்னா அங்கே தான் தப்பு. ஸோ ஸ்டீராய்டு நான் சொன்ன மாதிரி அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு. ஸ்டீராய்டோட குட் எஃபெக்ட்ஸ் அது வந்து உங்களுக்கு உடனே போய் உள்ளுக்குள்ள வீக்கத்தை எல்லாத்தையும் டக்குன்னு குறைச்சிடும், வலியை இம்மிடியேட் ரிலீஃப் கொடுக்கும். கரெக்டான பேஷண்ட்டுக்கு போட்டோம்னா அருமையான மருந்து ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன். பட் அதுக்கும் ஒரு லிமிட்ஸ் இருக்குது. என்ன டாக்டர் அதுக்கு லிமிட் கேட்டிங்கன்னா, ஒரு மூட்டுக்கு ஒரு ஆளுக்கு அவரோட லைஃப் டைம்லேயே 2 டைம் தான் ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் போடணும், அதுவும் 1 இயர் கேப்பில். இதுதான் வந்து நார்ம்ஸ். ஓகே, இதுக்கு தவிர்த்து நம்ம ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை 5 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மூட்டில் இன்ஜெக்ஷன் போட்டோம்னா கேட்கும். பட் உங்களுக்கு ஒவ்வொரு தடையும் போக போக அதோட கேட்குற லைஃப் டைம், அதாவது ஒரு 1 இயர் கேட்குதா, அடுத்த டைம் போகும்போது ஒரு 6 மந்த்ஸ், அடுத்த டைம் போடும்போது 3 மந்த்ஸ், இப்படி தான் கேட்கும். அதில் என்ன டாக்டர் ப்ராப்ளம் அப்படின்னா, ஏன்னா நம்ம ஒரு டைம் போடுறோம், 2 டைம் போடுறோம், பட் 3வது டைம் போடும்போது அந்த ஸ்டீராய்டோட நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் செட்டின் ஆகும். நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் என்னன்னா, ஸ்டீராய்டு வந்து முக்கியமாக சுகர் இருக்கிற பேஷண்ட்டுக்கு கொடுக்கவே முடியாது. ஏன்னா அது வந்து உங்களோட உடம்போட எதிர்ப்பு சக்தியை குறைக்கிறக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது. ஸோ அதே மாதிரி எலும்புகளில் நான் சொன்ன மாதிரி ஸ்டேஜ் 3ல நிறைய சேஞ்சஸ் வரும். சேஞ்சஸ்னால் எலும்புகளில் ஓட்டை ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ஓட்டை ஏற்படுறதுல நம்ம ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் உள்ள இன்ட்ரெஸ்டிவாக போய் எலும்பு நஞ்சு போக வைக்கிற வாய்ப்பு நிறைய இருக்குது ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷனுக்கு. அதே மாதிரி ஸ்டீராய்டு வந்து நம்ம உடம்போட எதிர்ப்பு சக்தியை குறைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் இருக்கிறனால நம்ம ஸ்டேஜ் 3ல நிறைய தடவை ஸ்டீராய்டு போடுறோம் அப்படின்னா ஸ்டேஜ் 4 சீக்கிரமே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது நாமளே நம்மளுக்கு வேணை வச்சுக்கிற மாதிரி. ஸோ அதனால் ஸ்டீராய்டை கேர்ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பரான மருத்துவர்கிட்ட போய் இதை வந்து நீங்கள் இதோட பெனிஃபிட்ஸ் இதெல்லாம் கேட்டு உங்களுக்கு ஐடியலான பேஷண்ட்டான்னு பார்த்து போடுங்க. அவசரப்பட்டு போடக்கூடிய இன்ஜெக்ஷன் இது கிடையாது. ஸோ இதுதான் ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷனோட யூஸ். என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் வச்சு கிரேட் 3 ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ், கிரேட் 3 எலும்பு தேய்மானத்தில் என்ன பண்ணலாங்கிறது. ஸோ இந்த ஸ்டேஜ்லையும் நம்ம எம்ஆர்ஐ எடுத்து பார்ப்போம். ஸோ எம்ஆர்ஐயில் வந்து பார்த்திங்கன்னா எலும்பில் எவ்வளோ மாற்றங்கள், ஜவ்வில் எவ்வளோ மாற்றங்கள்னு வரும். அதே மாதிரி இந்த அலைன்மெண்ட்டும் சொல்லியிருந்தேன். அலைன்மெண்ட் ஏதாவது மாறலைன்னா தான் இந்த மாதிரிலாம் போடும். அலைன்மெண்ட் மாற ஆரம்பிச்சதுன்னா அப்போ என்னன்னா மூட்டு வந்து நல்லாவே தேய ஆரம்பிச்சிருச்சு, சீக்கிரமாக ப்ரோக்ரஸ் ஆகுங்கிறது. ஸோ முன்னையெல்லாம் என்ன பழக்கம்னாங்க, கிரேட் 4 வந்தால் மட்டும்தான் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை கேள்விப்பட்டிருப்பீங்க, டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட், டிகேஆர்னு சொல்கிறது. எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரோ ஒருத்தருக்காவது இந்த ஆப்ரேஷன் நடந்திருக்கும்.
ஏன்னா இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஆப்ரேஷன். நிறைய பேர் இது பண்ணி அவங்களோட இயல்பு நிலைக்கு போயிருக்காங்க. பட் முன்ன இருந்த ப்ராக்டிஸ் என்னென்னா ஸ்டேஜ் 3 வந்தால் ஒன்லி கேமரா சர்ஜரி. கேமராவில் அந்த எலும்பில் எவ்வளோ டேமேஜ் இருந்தாலும் அதை நம்ம சீர் செய்ய முடியாது. ஏன்னா எலும்பு டேமேஜ் ஆனது தான். அந்த ஜவ்வுல கிழிவு இருக்கா அதை ரிப்பேர் பண்ணலாம். ரிப்பேர் பண்ண முடியாத இடத்துல இருக்கா அதை ட்ரிம் பண்ணி விட்டு ஒரு நெருடல் வராத அளவுக்கு பண்ணலாம் கேமரா ஆப்ரேஷனில். அதுவும் ஒரு டெம்பரரி ஆப்ரேஷன் தான் இந்த ஸ்டேஜில் கேமரா ஆப்ரேஷன் பண்ணும்போது. ஏன்னா எலும்பு டேமேஜ் ஆல்ரெடி நிறையா இருக்குது. ஸோ முன்னே இந்த ப்ராக்டிஸ் மட்டும்தான் இருந்துச்சு. ஸ்டேஜ் 4 வந்தால் மூட்டு மாற்று, ஸ்டேஜ் 3னா இதை மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு இருந்துச்சு. ஏன்னா ஒரு மூட்டு மாற்றை ஏன் வந்து நம்ம ஸ்டேஜ் 3லேயே பண்ணாமல் இருந்தோம், அதாவது ஒரு முழு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைனா ஒரு மூட்டு வைக்கிறோன்னா அது செயற்கை பொருள், நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது. பட் அந்த மூட்டுக்குன்னு ஒரு லைஃப் டைம் இருக்குது. எப்படி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்குகிறோம், ஒரு பொருள் வாங்குகிறோம், அதுக்கு ஒரு லைஃப் டைம் இருக்குது அப்படின்னா வந்து, ஏன்னா இது ஹை ஃபங்க்ஷனிங் ஜாயிண்ட். ஸோ இதுக்கு வந்து வேர் அண்ட் டேர், அதாவது உபயோகிக்கிறதுனால வர தேய்மானம் ஒரு காருக்கு இருக்கிற மாதிரி தாங்க அந்த மாதிரி இருக்கும். அதனால் அது ஸ்டேஜ் 4 வர வரைக்கும் நம்மளோட இயற்கை மூட்டை எப்படியாவது தாக்கு பிடிக்கணும், எப்படியாவது தள்ளிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து நம்ம ஸ்டேஜ் 4 வர வரைக்கும் மூட்டு மாற்று பண்ணாமல் பார்த்துக்கணுங்கிறது தான் ஃபிசியோதெரப்பி, ஆர்த்ரோஸ்கோபி, அதாவது கீஹோல் சர்ஜரி, இந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸு, இந்த மாதிரி எல்லாமே கொடுக்குறதுங்க. இந்த நீ கேப் போடுறது எல்லாமே இந்த ஸ்டேஜில் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இப்போது புது கண்டுபிடிப்பு என்னென்னா, அதாவது இது பல வருஷமாக இருக்குது இயல்பு முறையில், அதாவது பார்ஷியல் நீ ரீப்ளேஸ்மெண்ட். அதாவது ஸ்டேஜ் 3ல் உங்களுக்கு முட்டியில் 3 கம்பார்ட்மெண்ட் இருக்குங்க. ஆனால் இதில் ஒரு கம்பார்ட்மெண்ட் தான் நம்மளுக்கு மேக்ஸிமம் 2 கம்பார்ட்மெண்ட் தான் பாதிக்கும். ஸோ இந்த பார்ஷியல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் வந்து முன்னே நம்ம நார்மலாக, அதாவது கன்வென்ஷனல் டெக்னிக் கையிலேயே ஃபுல்லாக பண்ணுறதுங்க. அது வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் இருந்துச்சு. பட் அது நிறைய பேர் அது வந்து யூஸ் பண்ணாமல் இருந்துட்டு இருந்தோம். ஏன்னா வந்து அதோட அக்யூரசி நம்மளுக்கு வந்து ரொம்ப தேவைப்பட்டது. இப்போ ரொபோட்டிக்ஸ் வந்ததுக்கப்புறம் ரோபோ வச்சு அந்த பார்ஷியல் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டை ரொம்ப துல்லியமாக அழகாக பண்ணலாம். ரோபோ வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் வந்து நம்மளுக்கு வளைவு இருக்குது, அந்த அலைன்மெண்ட் எவ்வளோ தூரம் நேர்பாதையிலேருந்து மாறி இருக்குது, அது திருப்பி நீங்கள் எவ்வளோ தூரம் கரெக்ட் பண்ணால் நேர்பாதைக்கு கொண்டாடலாம். இந்த மாதிரி ரொபோட்டிக்ஸோட துல்லியமான நாலேஜ்னால நாம் வந்து அந்த சர்ஜரியை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ ஸ்டேஜ் 3லே பண்ணலாம். எப்போ உங்களுக்கு அலைன்மெண்ட் மாறி இருக்கும்போது. அலைன்மெண்ட் மாறலைன்னா நான் முன்ன சொன்ன எல்லா விஷயமும் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு புது கண்டுபிடிப்பு அந்த ரொபோட்டிக்ஸ் வந்து இதில் வந்து அந்த பார்ஷியல் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிறது இப்போ நாமளே ஒரு 10 பேஷண்ட்டுக்கு பண்ணியாச்சு. அதாவது யாருக்கெல்லாம் அலைன்மெண்ட் மாறி இருந்துச்சோ, ரொம்ப வலி இருந்துச்சோ, இல்லை முன்னே வந்து அவங்களுக்கு கேமரா சர்ஜரி பண்ணி கொஞ்சம் வருஷத்துலேயே அவங்களுக்கு வலி வந்திருக்கோ, அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கெலாம் நம்ம வந்து இந்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் இந்த ரொபோட்டிக் பார்ஷியல் நீ ரீப்ளேஸ்மெண்ட். அதே மாதிரி நம்மளுது வந்து யூஸ் பண்ணுற ரோபோ வந்து ஒரு இம்போர்ட்டட் ரோபோ, ஸ்மித் அண்ட் நெஃப்யூங்கிற கம்பெனி, அமெரிக்கன் கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி ரோபோவில் இது என்ன அட்வான்டேஜ்னா, அந்த உள்ளே பொறுத்துற மூட்டு வந்து ஆக்சிஜனம்னு சொல்கிறதுங்க. அது வந்து இப்போ நியூவாக வரக்கூடிய மெட்டீரியல், முன்னே எல்லாமே கோபால்ட் குரோமியமில் தான் வரும். இப்போ ஆக்சிஜனம்ங்கிற மெட்டீரியல் வருது. ரொம்ப லைட் வெயிட், ஃபெதர் வெயிட் மாதிரி தான் இருக்கும் அது. ஸோ அந்த மூட்டில் எந்த சைடு, அதாவது 3/4 பேர்த்துக்கு 90% மக்களுக்கு உள் சைடு மூட்டு தான் தெரியும், கால் இப்படி உள்ளே தான் வளையும். பட் ஒரு 10% பேர்த்துக்கு வெளிப்பக்கம் வளையும். ஸோ அந்த ஸ்டேஜ் 3ல் வந்து ஏதோ ஒரு சைடு தான் நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்கும், இன்னொரு சைடு நல்லா தான் இருக்கும் ஆக்சுவலி. ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம முன்னே முழு மூட்டு மாற்ற தவிர்த்தோம். பட் இப்போ இந்த பார்ஷியல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணால் அதோட லைஃப் நம்மளுக்கு 30 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் இதோட அட்வான்டேஜ் யூஸ் பண்ணி பேஷண்ட்லாம் ரொம்ப நல்லா இருக்காங்க. எல்லாம் முழு மூட்டு மாற்று வரைக்கும் வெயிட் பண்ணவே தேவையில்லை இப்போல்லாம். அதாவது 39 இயர்ஸ்லேருந்தே இந்த மாதிரி ஸ்டேஜ் 3 அண்டு அலைன்மெண்ட் மாறி இருக்குது. இப்படி இருக்கிறவங்களுக்கு இது போட்டோம்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிகவரி, பேக் டு லைஃப். அதாவது ஒரு 15 நாள்லேயே படியேறி இறங்கலாம். நீங்கள் ஒரு 20 டேஸ்க்கு மேலே நீங்கள் வந்து வெஹிக்கிள்லாம் ட்ரைவ் பண்ண ஆரம்பிக்கலாம். 1 மந்தில் பேக் டு கம்ப்ளீட் ஒர்க். 1 மந்த் நீங்கள் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறீங்க, எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, அங்கே இங்கே போயிட்டு வர்றது எல்லாமே, அந்த வாக்கர் பிடிச்சி நடக்கிறது, இதெல்லாம் ஒரு 10 to 15 டேஸ் அந்த ஒரு மினிமல் பெயின் இருக்கிற வரைக்கும் தான். அதுக்கு மேலே வந்து வாக்கர் தேவையில்லை. இந்த பார்ஷியல் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டில் அதுதான் அட்வான்டேஜ். என்னென்னா 30 to 40% தான் அந்த மூட்டையே நம்ம வந்து செயற்கை ஆக போகிறோம். மிச்சம் எல்லாம் ஒரு 70% வந்து உங்களோட இயற்கை தான் இருக்க போகுது. ஸோ அதில் என்ன அட்வான்டேஜ், நீங்கள் கீழே உட்காந்து குத்த வச்சு உட்காந்து எந்திரிக்கலாம், சமணங்கால் போடலாம், நீங்கள் வந்து வயலில் ஏறி வரப்போயிடுது, எல்லாம் ஈஸியாக அழகாக பண்ணலாம். முழு மூட்டு மாற்று பண்ணுறவங்களே அதெல்லாம் பண்ணுறாங்க. பட் இதை நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஏர்லியராகவே பண்ணும்போதே அவ்வளோ அட்வான்டேஜ் இருக்குது அந்த பார்ஷியல் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டில். அது ஒரு தனி பதிவாகவே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பார்ஷியல் நீ ரீப்ளேஸ்மெண்ட்லாம் என்ன, ஆர்த்ரோஸ்கோப்பினா என்ன, இந்த ஸ்டேஜில் கிரேட் 3ல் அது எப்படியெல்லாம் இந்த ரெண்டும் உங்களுக்கு உதவுங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ கிரேட் 3 முடிச்சாச்சு. இப்போது ஃபைனல் ஸ்டேஜ், அதாவது எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இது எண்டுனா இதுதான் வந்து பெரிய ஸ்டேஜ். ஆனால்
மிச்ச ஸ்டேஜ் மாதிரி இதில் ரொம்ப குழப்பவே தேவையில்லைங்க. ஸோ திருப்பி ரீகேப் பண்ணுறேன். கிரேட் 1ங்கிறது ஒரு டவுட்ஃபுல், சரிங்களா? கிரேட் 2ங்கிறது ஒரு மைல்டு வெரைட்டி, மூட்டு தேய்மானம் செட்டின் ஆகிறது. கிரேட் 3ங்கிறது மாட்ரேட் வெரைட்டி, ஆல்ரெடி மூட்டு தேய்மானம் ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ கிரேட் 4ங்கிறது சிவியர் வெரைட்டி. கிரேட் 4 வந்துச்சுன்னா கண்டிப்பாக அலைன்மெண்ட் மாறும், சரிங்களா? அலைன்மெண்ட் கண்டிப்பாக மாறியே தீரும். அதே மாதிரி 3 கம்பார்ட்மெண்ட், ட்ரை கம்பார்ட்மெண்டல் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ், 3 கம்பார்ட்மெண்ட்லேயும் நம்மளுக்கு வந்து தேய்மானம் செட்டின் ஆகிடும். ஸோ இதெல்லாம் வந்து யாருக்குன்னா கிரேட் 3 ரொம்ப நாளாக கண்டுக்காமல் இருக்கிறவங்க, இல்லை நிறையா ஹார்மோனல் அதாவது ஜெனட்டிக்கலாக வரலாம், நம்ம சாப்பிட்ற உணவு வகைகள்னால, அதாவது சொல்கிற மாதிரி எக்ஸசைஸே பண்ணாமல் டேரெக்டாக போய் வேலை நல்லா ஹார்ட் ஒர்க் பயங்கரமாக பண்ணுவாங்க, பட் ஆனால் எக்ஸசைஸே ப்ராப்பராக பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்கிற நிறைய ஃபேக்டர்ஸ்னால, அதாவது குண்டாக இருக்கிறவங்களுக்கு தான் ஸ்டேஜ் 4 வருமானா அப்படி கிடையாது, ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கும் ஸ்டேஜ் 4 வரும். ஸோ ஸ்டேஜ் 4 அதான், அதாவது ஒபிசிட்டி, குண்டாக இருக்கிறது ஒரு ஃபேக்டர் ஸ்டேஜ் 4 வர்றதுக்கு, பட் அதுதான் ஒரே ஃபேக்டர் கிடையாது. இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ்னால ஸ்டேஜ் 4 வரும்.